மாளவ நாட்டு மன்னர் இந்திரத்யும்னன் பகவான் விஷ்ணுவின் நீலமாதவர் ரூபத்தை தரிசிக்க ஆழ்ந்த தவம் புரிந்தார். ஒரு நாள் ஒரு முனிவர் மூலம் சபர பழங்குடியினர் வணங்கும் நீலமாதவரை பற்றி அறிந்து அவரை காண பேராவல் கொண்டார். தன் நம்பிக்கைக்குரிய பிராமணரான வித்யாபதியை அந்த தெய்வீக சிலையை கண்டுபிடித்து வர அனுப்பினார். அடர்ந்த காடுகளில் அலைந்து திரிந்த வித்யாபதி சபர பழங்குடி தலைவர் விஸ்வாவசுவை சந்தித்தார். விஸ்வாவசுவின் மகள் லலிதாவை மணந்து தன் மாமனாரின் நம்பிக்கையை பெற்றார். ஒரு நாள் லலிதாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி விஸ்வாவசு வித்யாபதியின் கண்களை கட்டிக்கொண்டு நீலமாதவர் இருக்கும் ரகசிய குகைக்கு அழைத்துச் சென்றார். மன்னர் இந்திரத்யும்னன் படைகளுடன் அங்கு வருவதற்குள் நீலமாதவர் மறைந்து விட்டார். மனம் உடைந்த மன்னனுக்கு அசரீரியாக ஒரு குரல் கேட்டது. கடற்கரையில் மிதந்து வரும் ஒரு மரக்கட்டையில் நான் உனக்கு காட்சியளிப்பேன். அதன்படியே பூரி கடற்கரையில் ஒரு பெரிய மரக்கட்டை ஒதுங்கியது. அப்பொழுது தேவ சிற்பியான விஸ்வகர்மா ஒரு வயதான தச்சரின் வேடத்தில் தோன்றி 21 நாட்களுக்குள் இந்த மரத்தில் சிலைகளை செதுக்குவேன். ஆனால் அதுவரை யாரும் இந்த அறையின் கதவை திறக்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்தார். நாட்கள் செல்ல செல்ல உள்ளிருந்து எந்த சத்தமும் வராததால் மன்னரின் மனைவி குண்டிச்சாராணி பொறுமை இழந்தார். தச்சருக்கு ஏதேனும் நேர்ந்திருக்குமோ என்று அஞ்சி அவர் கதவை திறக்க விஸ்வகர்மா மறைந்து விட்டார். உள்ளே கைகளும் கால்களும் முழுமையடையாத ஜெகநாதர், பலபத்ரா மற்றும் சுபத்ரா ஆகியோரின் சிலைகள் இருந்தன. கதை உணர்த்தும் நீதி: உண்மையான பக்திக்கு பொறுமையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் மிக அவசியம். இறைவனின் திட்டத்தில் அவசரமோ சந்தேகமோ காட்டினால் அது முழுமையற்றதாக தோன்றலாம். ஆனால் அந்த முழுமையற்ற வடிவத்தில் கூடொரு தெய்வீக நோக்கமும் அழகும் மறைந்திருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம்.